வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6283 ஐசி போர்டை வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா 12 பின் இருக்கும். இந்த ஐசியில் நம்ம அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டயோடு போட்டு ரெட்டிஃபிகேஷனுக்காக 4007 டயோடு வந்து போட்டிருப்பாங்க. போட்டு டிசியை கன்வெர்ட் பண்ணி இந்த கெப்பாசிட்டர் மூலிமா ஃபில்டர் பண்ணி ஐசி கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2225 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து போட்டிருப்பாங்க. 012 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இதில் ரெட்டிஃபை பண்ணி ஐசிக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துடலாம். இதில் வந்து இந்த ஐசியில் 12 பின்னு வந்து இருக்கும். அதாவது அந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 பின் இருக்கும். இதில் வந்துட்டு 12வது பின் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட்டாக இருக்கும். 2வது பின்னும் 10வது பின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட், அதாவது ஆடியோ அவுட்புட் எடுக்கிற அந்த லைனாக இருக்கும். 5வது பின்னும் 7வது பின்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் லைன் கொடுக்குற பின்னாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஐசியிலிருந்து 5வது பின்னிலிருந்து அந்த ரெசிஸ்டர் போட்டு கீழே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த மூலிமா லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆடியோ இன்புட்டு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2வது பின்னுலையும் 10வது பின்னுலையும் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. சீரிஸ் கனெக்ஷனில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற 12 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா VCC/2 அங்கே வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வரும். அந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வர அந்த இப்போ 12 வோல்ட் அப்படின்னா 6 வோல்ட் வந்து அவுட்புட்டில் வரும். அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கெப்பாசிட்டர் வந்து சீரிஸ் லைனில் போட்டிருப்பாங்க. கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி தான் வந்து அலோவ் பண்ணும், டிசியை வந்து பிளாக் பண்ணிடும். இப்போது அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து சீரிஸில் கனெக்ஷனில் போட்டிருந்திங்கன்னா டிசி வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிடும். அப்போ வந்து நம்ம ஸ்பீக்கருக்கோ இல்லை ஐசிக்கோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். இந்த ஐசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட்டிலேருந்து 15 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ 9 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா 2.5 வாட்ஸ் வந்து கிடைக்கும். 9 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 4.6 வாட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஐசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையரில், அதாவது FM ஆம்பிளிஃபையர், MP3, USB MP3 ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி இதிலலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு இந்த 12 வோல்ட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் செய்யணும் அப்படின்னா இந்த ஐசியை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசி 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா 4.6 வாட்ஸ் கிடைக்கும். நல்ல ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இதில் வந்து டயோடு போட்டிருக்கிறதுனால நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்ற ஏசி லைன் வந்து டைரெக்டாக இதில் கொடுத்துக்கலாம். தனியாக ரெட்டிஃபிகேஷன் போடணும், ரெட்டிஃபிகேஷன் அதாவது பவர் சப்ளை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. இந்த போர்ட்லேயே வந்து இன்பில்ட்டாக டயோடு கெப்பாசிட்டர் எல்லாமே போட்டிருக்கிறதுனால இதுலேயே வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகிரும். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற போர்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல இன்புட்டு அவுட்புட்டு பவர் சப்ளை இன்புட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர போர்டிலலாம் இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி மென்ஷன் பண்ணாமல் இருக்கிற போர்டில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேட்டா ஷீட், அதாவது அந்த ஐசியோட டேட்டா ஷீட் வச்சு பார்த்திங்கன்னா எந்த பின் இன்புட்டு எந்த பின் அவுட்புட்டு பவர் சப்ளை லைனு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேட்டா ஷீட் பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். எஸ்டிகே ஐசி, மாஸ்பெட்டு, டிரான்சிஸ்டரு, டிடிஎஸ் சீரீஸில் எல்லாத்துக்கும் டேட்டா ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா ஷீட்டை வச்சு நம்ம ரெக்கமெண்டட் பவர் சப்ளை எவ்வளவோ அந்த வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐசி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நம்ம ரெக்கமெண்டட் வோல்டேஜுக்கு மேலே கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஹீட் ஆகி பர்ன் ஆயிரும். கரெக்டான வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டான வோல்டேஜ் பவர் சப்ளை எல்லாமே
ஆம்ப்ஸு எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஐசி வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நம்ம வோல்டேஜ் ஆம்ப்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும், ஐசி வந்து ஹீட் ஆகும். அப்போ வந்து இந்த ஹீட் சிங்க் வந்து நமக்கு பத்தாது. ஐசியிலேருந்து வர ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹீட் சிங்க் பத்தாது. அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹீட் சிங்க் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிரும். இந்த ஃபில்ட்ரும் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் லைனில் போட்டிருக்கிறதுனால அந்த VCC/2 அந்த வோல்டேஜ் வர்றது வந்து பிளாக் பண்ணிடும். கெப்பாசிட்டர் வந்து ஏசி தான் வந்து அலோவ் பண்ணும், டிசி வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிங்கிள் சப்ளை யூஸ் பண்ணுற ஐசி போர்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சீரிஸ் லைனில் போட்டிருப்பாங்க. 7265, 7297, 6283 இந்த போர்டில் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. நம்ம 4440 ஐசி போர்டையே வந்து சிங்கிள் ஐசி மோனோவை ஸ்டீரியோவாக மாற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் VCC/2 வரும். அதுலேயும் அந்த கெப்பாசிட்டர் வந்து போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால்